வாழ்ற வர வாழ்வுண்டா. நீங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. குறை வந்தாலும் பயப்படா, நிறைய வந்தாலும் பயப்பட மாட்டீங்க. ஏன்னா மண்டையை போடுற உடம்புடா இது, என்னைக்கு நாள் இது கடவுள்கிட்ட போக போகிற வருது போதுன்னு பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ ஆரம்பிச்சோம். அல்லேலூயா. அப்போ மரணம் நிச்சயமாய் ஒரு நாள் வரும். சரி, மரணம் வந்துருச்சு, சாவு வந்துருச்சு. உங்களுக்கு எனக்கு ஒரு நாள் சாவு வருது. வந்ததோட நெக்ஸ்ட் என்ன நடக்கணும்? 2வது பாயிண்ட்டுக்கு போகிறேன். இங்கே கண்ணை மூடின ஒன்று அடுத்து ஒன்று நடக்க போகிறது. என்ன நடப்போகிறதுனா, வேதம் சொல்கிறது, வேதம் சொன்ன ஃபார்ம் அந்த அடிப்படையில் சொல்கிறேன். ஒரே தரம் பிறப்பதும், பிறந்துட்டோமா நம்ம எல்லாரும், 2வது ஒரு நாள் என்ன பண்ண போகிறோம்? சாக போகிறோம். உங்களை மீண்டும் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் 100 வயசு என்ன பண்ணுங்க இருங்க. யாரும் பயந்துக்கிட்டு நீ பயமுறுத்தி விட்டான்னு சொல்லிடாதீங்க. 100 வயசு இருங்க. ஆண்டவர்கிட்ட தீர்க்காயுசு இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடத்துகிற வலது கரத்தில் தீர்க்காயுசும் இடது கரத்தில் ஐஸ்வர்யமும் இருக்கு. ஏசப்பா கையில் 2 கையில் என்ன இருக்கான்னு சொல்லுங்க. வலது பக்கத்தில் தீர்க்காயுசு, இடது பக்கத்தில் இயேசுவை எத்தனை பேர் தேடி வந்திருக்கீங்க? உங்களுக்கு தீர்க்காயுசையும் தருவார், ஐஸ்வர்யத்தையும் தருவார். ஒரு எச்சரிக்கை, ஒரு விழிப்புணர்வுக்காக உங்கள்கிட்ட நான் பேசி கொண்டு இருக்கிறேன். வாழ்க்கை எப்படி பிரயோஜனப்படுத்துறது, அதுக்காக தான். ஒரு நாள் மறிக்க போகிறோம், அதை யூஸ்ஃபுல்லாக நம்ம வாழணும். நீங்கள் சொத்தை சேர்த்து நீங்கள் பெரிய ஆளாக ஆனதுக்காக ஆண்டவர் அவார்டெல்லாம் மேலே கொடுக்க மாட்டார். ஆண்டருக்காக வாழ்ந்தால் தான் அவர் மேலே ஏதாவது என்ன பண்ணுவார், தருவார். அதுக்கு